ശ്ലോകം 26. സപാദലക്ഷം ച തദാ ഭാരതം മുനിനാ കൃതം ഇതിഹാസ ഇതി പ്രോക്തം പഞ്ചമം വേദ സംമിദം. സപാദലക്ഷം ച തദാ ഭാരതം മുനിനാ കൃതം ഇതിഹാസ ഇതി പ്രോക്തം பஞ்சமம் வேத சம்மிதம். சபாத லட்சம் அப்படின்னா 1.25 லட்சம். 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கிற பாரதமும் வேதவியாசன் எழுதினதாக்கும். புராணம் மட்டுமில்லை, இதிகாசமும் வியாசன் எழுதினார். நம்ம பலரும் சொல்லறப்ப சம்பந்தமில்லாதக்கு பலரும் சொல்லுவோமே, அதே மாதிரி தேவி பாகவதமும் இதிகாசமும் தம்மில பந்தம் இல்லை அப்படின்னாலும் வியாசன் ரசிச்சதாயிட்டு இங்க எடுத்து சொல்லப்படுறது, அவ்வளவுதான். இப்படி இந்த இதிகாசம் அப்படின்னா என்னாக்கும் இங்க சொல்லப்படுறது, வேத துல்லியமான இதிகாசம் அப்படிங்கிறது 5வது வேதமாக்கும் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆக்கும் அப்படின்னு கூடயும் இங்க சூதன் எடுத்து சொல்றார். ஸ்லோகம் 27. சௌனக உவாஜ கானி தானி புராணானி ப்ரூஹி சூத சவிஸ்தரம் கதி சங்க்யானி சர்வஜ்ஞ ஸ்ரோது காமாவயந்த்விஹ. புராணங்களை டீட்டெயில் ஆயிட்டு சொல்லுங்க, எங்களுக்கொன்னும் கொஞ்சம் கூட போர் அடிக்காது அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்லறா. ஏதெல்லாமாக்கும் அந்த புராணங்கள் அப்படின்னு சொல்லுங்க, இந்த புராணங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சூதா, சர்வஜனான நீங்கள் அதை எங்களுக்கிட்ட நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லுங்க, எங்களுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. ஸ்லோகம் 28. கலிகால விபீதாஸ்மோ நைமிஷாரண்யவாசின பிரம்மணாத்ர சமாதிஷ்டா சக்ரம் தத்வா மனோமயம். கலிகால விபீடாஸ்மோ நைமிஷாரண்யவாசின பிரம்மணாத்ர சமாதிஷ்ட சக்ரம் தத்வா மனோமயம். கலிகாலத்துக்கு முன்னால முனிகள் பிரம்மாவை சரணம் பிராபிக்கிறா. யாக ஹோமங்கள் நடத்துறதுக்கு எந்த விதமான தடங்களும் இருக்கப்படாது. கலிய பயக்கற எங்களுக்கு மனோமய சக்கரம், அதானது மனசால உண்டாக்கின சக்கரம் அப்படின்னு சொன்னா அது மனசுதான். அசையற ஓடி போற மனச சக்கரமாயிட்டு இங்க எடுத்து சொல்லப்படுறது. சௌனகன் நைமிஷாரண்யத்தோடு அந்த புனிதம் பிராதான்யம் இதெல்லாம் இங்க எடுத்து சொல்றார். கலிகாலம் அப்படிங்கிறது பயமுறுத்துற ஒண்ணு ஆக்குமே. முனிகளுக்கு செய்ய வேண்டிய யாகாதி கர்மங்கள் எல்லாம் இந்த கலி தடங்கல் பண்ணும். அதனால அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயமாயிருக்கு. அவ பிராமணாள்கள் அத்தனை பேரும் பிரம்மாவை சரணம் பிராபிக்கிறா. அத தெரிஞ்சுண்ட சவுனகன் இங்க சொல்றார். அப்படி பயந்து இருக்கிற நைமிஷாரண்ய வாசிகளான எங்க கிட்ட மனோமயமா இருக்கிற ஒரு சக்கரத்தை தந்துண்டு பிரம்மா நிர்தேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 29. கதிதம் தேன சர்வான் கச்சந்த்வேதஸ்ய பிருஷ்டதா நேமி சம்சீர்யதே யத்ர சதேச பாவன ஸ்மிருதா. கதிதம் தேன நஹ சர்வான் கச்ச அந்தே தஸ்ய பிருஷ்டதஹ நேமி சம்சீர்யதே யத்ர
ச தேசஹ பாவனஹ ஸ்மிருதஹ கதிதம் தேன நः சர்வான் கச்சந்தே தஸ்ய பிருஷ்டதா நேமி சம்சீர்யதே யத்ர சதேச பாவன ஸ்மிருதா. மனசோடு பின்னால போங்கும் அப்படின்னு பிரம்மா எங்க கிட்ட சொன்னார். இந்த மனசு அடங்கிறது பிரம்மத்திலேயாக்குமே. பகவத் பூஜையெல்லாம் செய்யறத இந்த மனசுக்கு ஒரு சொஸ்ததை உண்டாகும், அடங்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்றதுனோட அர்த்தம். பிரம்மா எங்க கிட்ட எல்லாம் இப்படி சொன்னார், இந்த சக்கரத்தோடு பின்னால போங்கோம் அப்படின்னா மனசோடு பின்னால போங்கோம். இது எங்கேயாக்குமோ விழுந்து தகரது, அந்த தேசம் பாவனமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோ. மனசு அப்படிங்கிறது ஷட் விகாரங்களுக்கு உள்பட்டதாக்கும். அந்த ஷட் விகாரங்களை எங்கேயாக்குமோ இல்லாம ஆகி நிவர்த்தி ஆகிறது, அந்த இடம் புனிதமாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்கோ. அதுதான் நைமிஷாரண்யம் அப்படிங்கிறார். ஸ்லோகம் 30. கலேஸ்தத்ர பிரவேசோ ந கதாசித் சம்பவிஷ்யதே தாவத் திஷ்டந்து தத்ரைவ யாவத் சத்யயுகம் புனः. கலேஹே தத்ர பிரவேசஹ ந கதாசித் சம்பவிஷ்யதி தாவத் திஷ்டந்து தத்ர ஏவ யாவது சத்யயுகம் புனः. கலேஸ்தத்ர பிரவேசோ ந கதாசித் சம்பவிஷ்யதே தாவத் திஷ்டந்து தத்ரைவ யாவத் சத்யயுகம் புனः. பகவான கூப்பிடுற இடத்துல கலி வராது. கலி அந்த ஸ்தலத்துல ஒருபோதும் பிரவேசனம் பண்ணாது. கலிபாதை இல்லாம இருக்கணுமானா யாகாதி கர்மங்கள் எல்லாம் செஞ்சுண்டு சத்தியயுகம் வரைக்கும் நீங்கள் இந்த நைமிஷாரண்யத்திலேயே இருங்கோம் அப்படின்னு பிரம்மா எங்க கிட்ட சொன்னார். ஸ்லோகம் 31. தத் ஸ்ருத்வா வதனம் தஸ்ய கிரஹீத்வா தத் கதானகம் சாலயன் நிர்கதஸ்தூர்ணம் சர்வதேச வித்ரேச்சயா. தது ஸ்ருத்வா வதனம் தஸ்ய கிரஹீத்வா தத் கதானகம் சாலயன் நிர்கதஹ தூர்ணம் சர்வதேச திதிருட்சயா. தத் ஸ்ருத்வா வதனம் தஸ்ய கிரஹீத்வா தத் கதானகம் சாலயன் நிர்கதஸ்தூர்ணம் சர்வதேச திதிரேச்சயா. பிரம்மா சொன்னதை கேட்டுண்டு எல்லா தேசங்களும் பார்க்கறதுக்கான ஆசையோடு கூடிட்டு மனோமயமான அந்த சக்கரத்தையும் உருட்டிண்டு நாங்களும் யாத்திரை போனோம் அப்படின்னு சொன்னானாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மனசு அப்படிங்கறத அமைதிப்படுத்துறதுக்காக பகவத் யாத்திரை பண்ணினோம் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 32. பிரேத்யாத்ர சாலயன் சக்ரம் நேமிஷீர்ணோத்ர பஷ்யத தேனேதம் நைமிஷம் ப்ரோக்தம் க்ஷேத்ரம் பரமபாவனம். பிரேத்யா அத்ர சாலயன் சக்ரம் நேமி சீர்ணோ அத்ர பஷ்யதஹ தேன இதம் நைமிஷம் ப்ரோக்தம் க்ஷேத்ரம் பரமபாவனம். பிரேத்யாத்ர சாலயம் சக்ரம் நேமி சீர்ணோத்ர பஷ்யத தேனேதம் நைமிஷம் ப்ரோக்தம் க்ஷேத்ரம் பரமபாவனம். இங்க பகவத் சக்தி இருக்கிறதுனால மனசு அப்படி அடங்கிடுத்து எங்களுக்கு இந்த நைமிஷாரண்யத்துல. இங்க வந்து சேர்ந்தோன சக்கரம் உருட்டி உருட்டி இங்க வந்தோன அதனோடு அந்த சக்கரத்தோட அந்த உருளு நாங்கள் பார்த்துட்டு நிக்கிறத தகர்ந்து போச்சு. அப்படி இந்த ஸ்தலம் பாவனமான நைமிஷாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு ஃபேமஸ் ஆச்சு. மனசு இங்க எங்களுக்கு அடங்கிடுத்து. எங்களுக்கு இங்க எந்த விதமான விகாரங்களும் இல்லை, கோபம் வரவில்லை, அதே மாதிரி டென்ஷன் இல்லை.
மனசுல இருக்கிற எல்லா ஷட்விகாரங்களும் அடங்கின இடமா இருக்கு இந்த நைமிஷாரண்யம் அப்படிங்கிற யாகசாலை அப்படிங்கிறா சௌனகாதிகள் சூதன் கிட்ட. ஸ்லோகம் 33. கலி பிரவேசோ நைவாத்ர தஸ்மாஸ்தானம் கிருதம் மயா முனிபி சித்த சங்கைச்ச கலிபீதைர் மகாத்மபி. கலி பிரவேசோ ந ஏவ அத்ர தஸ்மாத் ஸ்தானம் கிருதம் மயா முனிபிஹி சித்தசங்கைஹி ச கலிபீதைஹி மகாத்மபிஹி. கலி பிரவேசோ நைவாத்ர தஸ்மாஸ்தானம் கிருதம் மயா முனிபி சித்தசங்கைச்ச கலிபீதைர் மகாத்மபி. இங்க களி வராது. சதா கரங்கின்னு இருக்கிற மனச ஸ்ரத்தையோடு கூடிட்டு நம்ம பின்தொடர்ந்து செல்லணும். நிறைய நிறைய நாலெட்ஜ் கிடைக்கும். அந்த மனசு அப்படி நிச்சலமாகும். நிச்சலமாகிற ஸ்தலத்துல நிக்கிற மனசு அப்படி சொஸ்தமாயிருக்கும். நைமிஷிக கஷேத்திரம் நமக்கு ஸ்ரத்தையோடு கூடிட்டு மனச கான்சன்ட்ரேட் செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும். நைமிஷிக கஷேத்திரம் அப்படிங்கிறது நம்மளோட மனச கான்சன்ட்ரேட் பண்ணி அமைதிப்படுத்தினா நமக்கும் அந்த நைமிஷிக கஷேத்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும். மனசு அப்படிங்கிறது தன்னால அடங்கணும். எங்கயாக்குமோ மனச அடக்க முடியறது அந்த இடத்துக்காக்கும் நைமிஷாரண்யம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். இங்க கலிக்கு பிரவேசனம் இல்லை, அதனாலேயே இது என்னோட வாசஸ்தானமாக்கி மாற்றினேன் அப்படின்னு சௌனகாதிகள் சொல்லவர். கலிய பயந்த மகாத்மாக்களான முனிகளும் சித்தர்களும் என்னோடு கூட இங்க வந்து யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணிட்டு பகவானை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் இங்க வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸ்லோகம் 34. பசுஹீனா கிருதாயஜ்ஞா புரோடாசாதிபிக்கில காலாதிவாஹனம் காரியம் யாவத் சத்யயுகாகம. பசுஹீனாஹ கிருதா யஜ்ஞாஹ புரோடாசாதிபிஹி கில காலாதிவாஹனம் காரியம் யாவத் சத்யயுக ஆகமஹ. பசுஹீனா கிருதாயஜ்ஞா புரோடாசாதிபிக்கில காலாதிவாஹனம் காரியம் யாவத் சத்யயுகாகம. புரோடாசாதிபிஹி அப்படின்னா பசு திரவியங்கள் இப்படின்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி காரியங்களை நடத்தலாம். 2022வது நூற்றாண்டில் இருக்கிறவாளாக்கும் நம்ம 10வது நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கிறவாள மாதிரி நம்மளால வாழ முடியாது. ஆதுனிக யுகத்துல வாழறது இப்ப என்னெல்லாம் வசதியை வச்சு நமக்கு யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். பரமமாயிருக்கிறதுக்கு எத்திச்சேர வரைக்கும் அதாக்கும் இங்க சத்தியயுகம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். பசுக்கள் எல்லாம் இல்லாதையே காக்கும் இப்போ யாகங்கள் எல்லாம் யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவஸ்தை. புரோடாசாதிபிகி அப்படின்னா பலவிதமான திரவியங்களால காரியங்களை நிர்வாகம் பண்ண முடியறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி காரியங்களை நடத்துறோம். சத்தியுகம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பரமமான அவஸ்தைக்கு எத்திச்சேர்ற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 35. பாக்யயோகேன சம்பிராப்த சூதத்வம் சாத்ர சர்வதா கதயாத்ய புராணம் ஹி பாவனம் பிரம்ம சம்மிதம். பாக்யயோகேன சம்பிராப்தः சூத த்வம் ச அத்ர சர்வதா கதயா
अद्य पुराणं हि पावनं ब्रह्मसंहितं भाग्ययोगेन सम्प्राप्त सूदत्वं चात्र सर्वदा कथयाद्य पुराणं हि பாவனம் பிரம்ம சம்மிதம். நைமிசாரண்யத்துல எங்களுக்கு வரதுக்கு சாதிச்சது. சூதா, உங்களை பார்க்கறதுக்கு முடிஞ்சது. நீங்கள் எங்களுக்கு பல பல கதைகளும் இதுவரைக்கும் சொல்லி தந்திருக்கே, அதை எங்களோட பாக்கியமாக்கும். வேதத்துக்கு துல்லியமான புராண கதைகளை சொல்லுங்க. எல்லா விதத்திலையும் எங்களுக்கு பாக்கியம் இருக்கிறதுனாலேயாக்கும் சூதா நீங்கள் இங்க வந்திருக்க. வேத துல்லியமா இருக்கிற புனிதமான அந்த புராணத்தை நீங்கள் எங்களுக்கு இப்போது சொல்லித்தரணும். ஸ்லோகம் 36. சூதா சுஸ்ரூஷவ சர்வே வக்தாத்வம் மதிமானத நிர்வ்யாபாரா வயம் நூனம் ஏகசித்தாஸ்ததேவஜா. சூதா சுஸ்ரூஷவஹ சர்வே வக்தா त्वं मदिमान अदा निर्व्यापारा वयं नूनम एकचित्ताः तदा एवजा. सूदा शुश्रूषव सर्वे वक्ता त्वं मदिमानदा निर्व्यापारा वयं नूनम एकचित्तास्तदैवजा. அதி புத்தி இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பகவத் கதைகள் சொல்லறதுக்கு சாதிக்கும். புத்தி அப்பதான் அவளுக்கு பிரவர்த்திக்கும். புத்தி இல்லாதவாளுக்கு கூடியும் இந்த கதைகள் எல்லாம் கேட்டானா புத்தி ஆக்டிவேட் ஆகும். சூதா, எங்களுக்கெல்லாம் கதை கேட்கறதுக்கு ஆசை இருக்கு. கதை கேட்கறதுக்கு ஆசை எங்களுக்கு இருக்கிறதுனால கதை சொல்லவரான நீங்கள், அதி புத்திசாலியான நீங்கள் எங்களுக்கு நிச்சயமா கதைகள் எல்லாம் சொல்லித்தாங்கோ. எங்களுக்கு வேற எந்த விதமான சிந்தையும் இல்லை. அதனால ஏகாகிர சிந்தனையோடு கூடிட்டு கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு நீங்க சொல்லுற பகவத் கதைகள் எல்லாம் நாங்கள் காது கொடுத்து கேட்கிறோம். ஸ்லோகம் 37. त्वं सूद भव दीर्घायुस्तपत्रय विवर्जित कथयाद्य पुराणं हि पुण्यं भागवतं शिवं. त्वं सूदा भव दीर्घायुः तपत्रय विवर्जितः कथया अद्य पुराणं हि पुण्यं भागवतं शिवम्. त्वं सूद भव दीर्घायुस्तपत्रय विवर्जित कथयाद्य पुराणं हि पुण्यं भागवतं शिवम्. சூதன மறுபடியும் மறுபடியும் சந்தோஷத்தோடு கூடிட்டு சவுனகாதிகள் அனுகிரகம் பண்றா. நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணினானாக்கா உடனடியா செய்யணும். பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அதனால ரொம்ப அர்ஜென்ட் ஆயிட்டு இம்மீடியட் ஆயிட்டு இப்பவே அந்த பகவானோட கதைகள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம். நீங்கள் தீர்காயுஷோடு கூடிட்டு எந்த விதமான துக்கமும் இல்லாம நீங்கள் இருக்கணும். மங்களப்பிரதமும் புண்ணியவுமான அந்த பாகவத புராணமே நீங்கள் இன்னைக்கே எங்களுக்கு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கணும். இம்மீடியட் ஆயிட்டு சொல்லணும். ஒரு நல்ல சல்கர்மம் பண்ணணும் தோணிடுத்து அப்படின்னா அது அப்புறம் செய்யறோம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. இம்மீடியட் ஆயிட்டு நினைச்ச டைம்ல உடனடியா செய்யணும் அப்படின்னு இங்க சொல்றார். அப்ப பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 38. यत्र धर्मार्थकामानां वर्णनं विधिपूर्वकं विद्यां प्राप्य तया मोक्ष कथितो मुनिना किल. यत्र धर्म अर्थ कामानां वर्णनं विधिपूर्वकं विद्यां प्राप्य तया मोक्ष कथितो मुनिना किल. यत्र धर्मार्थकामानां वर्णनं विधिपूर्वकं विद्यां प्राप्य तया मोक्ष कथितो मुनिना किल. தேவி பாகவதத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சூதன் கிட்ட சவுனகாதிகள் கேட்டுக்கிறா. தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம்
மோட்சம் இதெல்லாம் வர்ணிக்கிற அந்த புராணத்தை எங்களுக்கு டீட்டெயில் ஆயிட்டு சொல்லுங்க. எங்கேயாக்குமோ தர்ம அர்த்த காமங்களை வர்ணிச்சிருக்கு, எங்கேயாக்குமோ விதிபூர்வம் வித்யை கிடைச்சிட்டு அதனால மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு முனிமுக்கியனான வியாசன் வியக்தமா சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற அந்த புராணங்களை எங்களுக்கு சொல்லுங்க. புராணத்திலேயாக்குமே இதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. தர்ம அர்த்த காமம் அப்படிங்கிற புருஷார்த்தங்களை அப்படி சொல்லிட்டு நல்ல ஞானம் கிடைச்சானா அந்த ஞானம் வழியா மோட்சார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தமும் கிடைக்கும் அப்படின்னு புராணத்திலேயாக்குமே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற புராணத்தை எங்க கிட்ட சொல்லி தாருங்கோ. ஸ்லோகம் 39. द्वैपायनेन मुनिना कदिदं यच्च पावनं न तृप्यामो वयं सूदा कदां श्रुत्वा मनोरमाम्. द्वैपायनेन मुनिना कदिदं यद् च पावनं न तृप्यामो वयं सूदा कदां श्रुत्वा मनोरमाम्. द्वैपायनेन मुनिना कदिदं यच्च पावनं न तृप्यामो वयं सूदा कदां श्रुत्वा मनोरमाम्. வியாச பகவானோட பாரதம் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கலை அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. புராண அபியாசம் அப்படிங்கிறது விதி பிரகாரம் இருக்கிற வித்யை அபியசிக்கலாக்கும். இந்த புராணங்களை படிச்சானா ஞானம் உண்டாகும். வியாச பகவானோடு பாரதம் அப்படிங்கிற இதிகாசம் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கலை. துவைபாயன முனி அதாவது வியாசன் சொன்னதும் மனசை சந்தோஷப்படுத்துறதுமான அந்த கதையை கேட்டுட்டும் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாயிட்டில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 40. சகல குணகணாநாமேகபாத்ரம் பவித்ரம் அகில புவனமாதோ நாட்யவத்யத்விஜித்ரம் நிகிலமலகணானாம் நாசக்ருத் காமகந்தம் பிரகடய பகவத்யா நாமயுக்தம் புராணம். சகல குணகணானாம் ஏகபாத்ரம் பவித்ரம் அகில புவனமாதுஹு நாட்யவத் யத் விசித்ரம் நிகிலமலகணானாம் நாசக்ருத் காமகந்தம் பிரகடய பகவத்யா நாமயுக்தம் புராணம். சகல குணகணானாம் ஏகபாத்ரம் பவித்ரம் அகில புவனமாதோர் நாட்யவத் யத்விசித்ரம் நிகிலமலகணானாம் நாசக்ருத் காமகந்தம் பிரகடய பகவத்யா நாமயுக்தம் புராணம். குணங்கள் அப்படின்னா விசேஷமானது அப்படின்னு அர்த்தம். சகல குணங்கள் அப்படிங்கிறது திரிகுணங்கள், சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த குணங்கள் எல்லாம் ஆஸ்தானம் அப்படிங்கிறது தேவியாக்கும் சோர்ஸ் அப்படிங்கிறது அதி விசித்திரமான அந்த தேவியோடு நடனம், அதிசயமான விஷயங்களில் நமக்கு ரசம் வர்த்திக்கும். ரச ஆஸ்வாதனம் வழி பிரம்மபதத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். எல்லா ஆசைகளோடும் சோர்ஸ் அப்படிங்கிறது அம்பாளாக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு നമ്മൾ അനുഭവിக்கிறதெல்லாம் பகவத் நியோகமாக்கும், அதாக்கும் விதி அப்படின்னு சொல்லப்படுறது. சகல குணங்களுக்கும் ஆஸ்தானவும் அம்பாளாக்கும். புனிதமான அந்த ஆஸ்தானம் அப்படிங்கிறது சமஸ்த பிரபஞ்சத்தோடும் அம்பாளோடு நடனம் மாதிரி விசித்திரவும் சகல பாப சமூகத்தோடும் நாசகாரணவும் ஆக்கும். ஆக்ரகங்களோடெல்லாம் ஆதிமூலமான அம்பாள் அப்படின்னு அர்த்தம். இங்க பாபம் அப்படிங்கிறது
பகவானிலேந்து நமக்கு இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ், பகவானோடு கிட்டக்கையாக்க நம்ம இருக்கோம் அப்படின்னா பாபம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்படும். பகவானிலேந்து நம்மளோட மனசு நகர்ந்து நகர்ந்து போக போக பாபம் அப்படின்னு சொல்லப்படும். இப்படி இருக்கிற அதிசயமான அந்த அம்பாளோடு தத்துவார்த்தங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிற புராணத்தை நீங்கள் நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு சௌனகாதி மகர்ஷிகள் சூதன் கிட்ட கேட்கிறார். இப்படி சொல்லிண்டு பிரதம ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம் முடிவடைகிறது.